வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்பல். குரு வாழ்வு, குருவே. அனைவருக்கும் இனிய காலை நல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறை வணக்கம். அழுத்தமீனும் முந்தாற்றல், அழுத்தமீனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடியனித்தும் மாக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறாம் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம்மறிவாயாற்றும் பணத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு இந்த உணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து ஊர்வலியும் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி கருத்துடை விளைவறிந்து ஐந்து புலன்களையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமே பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகிலேயே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து அன்பு நெறி விளங்க வைத்து சிரட்டமுடு காய கற்பம் சேர்கல்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. Okay, come in. I'm going to sit. Okay. ನಾರಸತಿ ಪ್ರಾಣಾಯಾಮ.
தண்டுவட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆறுநிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு குரு வணக்கம். தவம் நித்யானந்தம். நினைவை முழுவதும் மூலாதாரத்தில் செலுத்தி மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் செல்கிறோம். மூச்சை விடும் போது உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தத்தை பரவி விடுகிறோம். ஒரு நீரூற்றில் வரும் நீர் எப்படி அனைத்து பாகங்களிலும் விழுகிறதோ அதை போன்றே ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை சிறிது சிறிதாக பரவச் செய்கிறோம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை தண்டுவடத்தின் வழியாக தலையின் உச்சி பகுதி, மூச்சை விடும் போது உச்சந்தலையிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்தம் பரவ விடுவதாக ஒரு பாவனை. ஜீவகாந்தத்தை உச்சந்தலையிலிருந்து சிறிது சிறிதாக உடல் முழுவதும் பரவச் செய்கிறோம்.
போன்று 10 நிமிடம் மனதை அதனிலே செலுத்தவும். மூலாதாரத்திலிருந்து தண்டு வழியாக மூச்சுக்காற்று தலையின் உச்சி பகுதி, மூச்சை விடும்போது தலையின் உச்சி பகுதியிலிருந்து ஜீவகாந்தம் உடல் முழுவதும் பரவுவதாக ஒரு பாவனை. இதே பாவனையோடு 10 நிமிடங்கள் அதோடு இணைந்து உள்ளோம். இப்படி மூச்சை இழுக்கும் போது மனமும் அதனுடன் மிக நிதானமாகவும் கவனமாகவும் சென்று வரட்டும். மூச்சு எப்பொழுதும் போல் இயல்பாக இருக்க வேண்டும். இதில் மன இயக்கம்தான் முக்கியம். இப்போது இந்த உடல் செல்வானது ஜீவகாந்தத்தால் திணிவு பெற்று உடலில் ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலை ஏற்படும். உடலில் உள்ள அனைத்து மையங்களும் இயக்கம் பெறும். பிறகு உடல் முழுவதும் பரவி
பரவியுள்ள இந்த ஜீவகாந்தத்தை அதன் களத்தையே சிறிது நோக்கி மனதை செலுத்தி தவமேற்றுவோம். அதாவது உடம்புல நீங்க ஒரு ஃபவுண்டைன் போல மேல கீழே அந்த ஜீவகாந்த ஆற்றல் திணிவு பெற்ற நிலையில உடம்பு ஃபுல்லா இந்த ஜீவகாந்த ஆற்றல் பரவி இருக்கும். இப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் உடல்ல நல்ல ஒரு புத்துணர்ச்சியும், நம்முடைய உடல் செல்கள் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு பாவனையோட நீங்க அதை கவனிச்சு பாருங்க. ஒரு ஆனந்தமயமான நிலை. இந்த நிலையே நித்தமும் ஆனந்தம். தவத்தை நிறைவு செய்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்தோருக்கு வாழ்த்து. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்த்து. தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். எண்ணல் புரிவோர், எதைகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவுத்திருக்கோயில் வாழ்க வளமுடன். இன்று தவத்தில் கலந்து கொண்ட நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்கு பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகமெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி.